வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மனசு இறங்காத ஓ பன்னீர்செல்வமா? பாஜக அழைப்பிற்கு நோ சொன்ன ஓபிஎஸ், பிஎல் சந்தோஷை ஏமாற்றம். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது நேற்று பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினராக கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பிஎல் சந்தோஷ் அவர்கள் வருகை புரிந்திருந்தார். இந்த நிலையில்தான் பிஎல் சந்தோஷை மரியாதையாகவும் நிமித்தியாக ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க அழைப்புகளும் விடுக்கப்பட்டதா. ஆனால் அந்த சந்திப்பு தவிர்த்து விட்டார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். சென்னையில் தமிழக பாஜக புதிய நிர்வாகியுடன் தேசிய அமைப்பு செயலக பிஎல் சந்தோஷ் அவர்கள் ஆலோசனை நடத்தினாராம். இந்த ஆலோசனைக்கு பின் தான் பிஎல் சந்தோஷ் அவர்கள் ஓபிஎஸ் சந்திப்புக்கு ஏற்பாடுகளும் நடந்து வருவதாக தகவலும் வெளியானது. ஆனால் ஓபிஎஸ்ஓ தரப்பில் பிஎல் சந்தோஷை உடனடியாக சந்திக்கும் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியிடவில்லை என்று செய்திகள் வெளிவந்தன. அதாவது பிஎல் சந்தோஷ் தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில்தான் என் ஆதரவுடன் பேசிதான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதனால் இப்போதைக்கு சந்திக்க முடியாது என்று கூறி அந்த சந்திப்பையும் தவிர்த்து விட்டார் ஓபிஎஸ் அவர்கள். அது மட்டுமின்றி பாஜகவுடன் சமாதானம் செல்ல ஓ பன்னீர்செல்வம் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறதா. அண்மையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியேற்றுவதற்காக அறிவித்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அனுமதி கேட்டிருந்த நிலையில் அவருக்கு அனுமதியும் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறதா. இதற்கு காரணமாகத்தான் பல வகையான யூகங்களை கிளப்பின. இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே தான் வெளியேறுவதாக ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருந்தாராம். ஒரு காலத்தில் அதிமுக சசிகலா ஆட்சிக்கு வருவதற்கு எதிராக தர்மயுத்தம் செய்தவர்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்போதிருந்தே ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் நெருக்கமாக இருந்ததாக செய்திகள் வந்தன. பாஜக தலைவர்களையும் அவ்வப்போது ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து வந்தார். அதன் பின் தான் அதிமுக உடைந்து மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி கரம் கோர்க்க பாஜக ஒரு முக்கிய காரணமாக இருந்ததாம். ஓ பன்னீர்செல்வம் அப்போதுதான் பாஜகவுடன் மேலும் நெருக்கமாக இருந்து வந்தார் என்று செய்திகள் வெளிவந்தது. அதற்கு பிறகுதான் பன்னீர்செல்வம் அவர்கள் மகன் ஓ ரவீந்திரநாத் நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக மோடியை அவ்வப்போது பெரிய அளவில் புகழ்ந்து பேசி வந்தார். நாடாளுமன்றத்தில் கூட பாஜகவின் மசோதாக்களை தொடர்ந்து ஆதரவும் அளித்தாராம். அதற்கு நிற்காமல் மோடி தமிழ்நாடு வரும்போதெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காத்து வரவேற்றார் என்றே செய்திகள் வெளிவந்தன. இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் என இடையே நீண்ட சண்டை போராட்டம் நடந்தது. இருவருக்கும் இடையே மிக நீண்ட சண்டை போராட்டத்தில் தான் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து டெல்லி ஆதரவு தனக்கு கிடைக்கும் என்று நம்பியிருந்தார். டெல்லி பாஜக ஆதரவு கிடைக்காததால் வழக்கம் வெல்ல முடியும் என்று ஓ பன்னீர்செல்வம் நம்பினார். ஆனால் அதிமுக தொடர்பான அனைத்து வழக்குகளிலுமே ஓ பன்னீர்செல்வம் தோல்வியை மட்டுமே தழுவியிருந்தாராம். இப்படிப்பட்ட நிலையில்தான் அதே பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியை முறித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் பிரதமரை சந்திக்க அவருக்கு அனுமதியும் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறதா. எடப்பாடி சந்தித்த மோடி, எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுத்த மோடி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் சந்திக்கவில்லை என்றே கேள்விகள் எழுந்தன. அதோடு எடப்பாடி தான் கூட்டணியின் தலைவர், முதல்வர் வேட்பாளர் என்று அமித்ஷா அறிவித்ததையும் ஓ பன்னீர்செல்வம் விரும்பவில்லை என்றே கூறலாமாம். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி குறித்து பேசுகிறார். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலொட்டி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக தமிழகத்தின் நிலவு நிலைதான் இருக்கிறது என்றும் கூறலாமா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.